ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேரியபிள் டிக்ளரேஷன் அது வந்து எப்படி பண்ணுறதுன்ற பற்றி ஒரு தெளிவான வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைப்ரரி ஃபைல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னா ஆல்ரெடி நான் பேக்கில் போட்டிருப்பேன், அதை போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. பார்ட் 2ல் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேட்டா டைப் தான் இம்பார்ட்டன்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்ட்டு, கேரு, ஃப்ளோட்டு, டபுள். ஸோ இந்த 4 தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்கான பைப்ஸ் பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமில் இதுக்குன்னு தனித்தனி பைப்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும். இன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 பைப்ஸ், கேருக்கு பார்த்தீங்கன்னா 1 பைப்ஸ், ஃப்ளோட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 பைப்ஸ், டபுளுக்கு பார்த்தீங்கன்னா 8 பைப்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பைப்ஸ் வந்து அலகேட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரக்சராக பார்ப்போம். ஒவ்வொன்றுக்கும் இன்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஓவராலாக இண்டிஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிஜர்ஸ் பார்த்தீங்கன்னா முழு எண் அப்படின்ற மாதிரி வரும். இப்போ முழு எண் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 10, 12 பாயிண்ட் வச்ச நம்பர்ஸ் கிடையாது, முழு எண் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் A = 10 அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ இண்டிஜர் வேல்யூ ஆனது A வந்து 10 அசைன் ஆகிடும். அடுத்ததில் நம்ம பார்த்தீங்கன்னா கேரை பார்க்க போகிறோம். கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கேரக்டரில் எப்படி வந்து ஒவ்வொரு கேரக்டராக இன்சர்ட் பண்ணுறது, அந்த கேரக்டர் மட்டும் தான் இன்சர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கிடையாது, அதில் வேல்யூவும் இன்சர்ட் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதில் அரே ஸ்ட்ரக்சர் வந்து உள்ளே வரும். ஸோ அந்த அரே ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துக்கலாம். அரேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒன்று சொல்கிறேன். C(2) அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதோட அரே ஆனது எப்படி இருக்குன்னா 0ல் இருந்து 1 வரையே அப்படின்ற அர்த்தம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அரே ஸ்ட்ரக்சர். ஸோ அரே ஆனது எப்படி இருக்குன்னா C2னா 0லேருந்து 1 வரையே இருக்கும், C3னா 0லேருந்து 2 வரையே இருக்கும், C4னா 0லேருந்து 3 வரையே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அரே ஸ்ட்ரக்சர் ஆனது ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. இது எப்படி வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் கேர் அப்படின்னு ஒன்று போட்டுக்கிறேன். கேர்னு போட்டுட்டு B3 அப்படின்னு போட்டிருந்தேன்னா அதுக்கு வந்து எப்படி நான் டிக்ளேர் பண்ணணும்னா ஓப்பன் கேலிப்ரேஸ், க்ளோஸ் கேலிப்ரேஸ். இப்போ நான் வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன், கேரக்டர் இல்லாமல் வேல்யூ வந்து நான் டிக்ளேர் பண்ண போகிறேன் அப்படின்னா 1,2,3 அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதே இது வந்து நான் கேரக்டர் டிக்ளேர் பண்ண போகிறேன் அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ள A, சிங்கிள் கோட்ஸ்குள்ள B, சிங்கிள் கோட்ஸ்குள்ள C. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் கேரக்டர் டிக்ளேர் பண்ண முடியும். இது வந்து ஸ்டாட்டிக் டைனமிக்கான ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு வாட்டியும் என்ட்ரு அடிக்க உள்ள டிக்ளேர் ஆகிற மாதிரி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளோட் வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். ஃப்ளோட் அப்படின்ற அந்த நேம் அடிச்சிருங்க. அதுக்கு வந்து நான் என்ன வைக்கிறேன்னா சீன்னு வச்சுக்கிறேன். பாயிண்ட்ஸ் நம்பர் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க. 0.23 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுளும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் நம்பரில் வரும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் பண்ணி வரப்போ இந்த ஒவ்வொரு நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிரிண்ட்எஃப்ல நம்ம இண்டிஜரை பிரிண்ட் பண்ண போகிறோன்னா அதுக்கான ஒரு வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா %d அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த %d வந்து எதை குறிக்குதுன்னா இண்டிஜரை வந்து குறிக்குது. ஸோ இந்த %d போட்டுட்டு நம்ம வந்துட்டு என்ன வேல்யூ அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து பிரிண்ட் ஆயிரும். இப்போ நான் A வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே வந்து A பிரிண்ட் ஆயிரும். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா
/n போட்டுக்கோங்க. அப்படின்னா கீழே வரும். /n அப்படின்னு போட்டிங்கன்னா கீழே வரும். செமிகோலன் வச்சுக்கோங்க. அடுத்தது நான் printfல எதை கிளிக் பண்ண போகிறேன்னா கேரக்டர் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன். அப்படின்றப்ப அதுக்கான ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா %c அப்படின்னு சொல்லுவாங்க. %c அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேரக்டர்னு அர்த்தம். இப்போ கேரக்டர் பார்த்தீங்கன்னா அரே ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணணும்னா ஃபார் லூப் போட்டு எல்லா அரையும் பிரிண்ட் பண்ணணும். அப்படி ஃபார் லூப் இல்லை, நான் ஒரு பர்டிகுலராக ஒரே ஒரு வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ண போனேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா பி அரேக்குள்ளே என்ன வேல்யூ நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இப்போ P3னா 0லேருந்து 2 வரை அந்த அரே இருக்கும். நம்ம லாஸ்ட் நம்பர் 2 வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்குவோம். அடுத்தது நம்ம ஃப்ளோட் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். printfல பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் பண்ண போகிறப்ப இதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா %f அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம C வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுளை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். டபுளை பார்த்தீங்கன்னா IF அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ IF வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். %of IF LF போட்டோம். IF கிடையாது LF நினைக்கிறேன். போட்டு பார்த்துட்டு நம்ம D-யோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுவோம். கீழே வந்து HH போட்டுருவோம். இப்போ வந்து நம்ம கம்பைல் பண்ணி பார்ப்போம். 4 எரர்ஸ் காமிக்குது. நம்ம இங்கே வந்து செமிகோலன் வைக்காம விட்டுருக்கோம். மேலேயும் ஒரு செமிகோலன் வைக்காம விட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. 10C 1023 லெவல் 23 இந்த மாதிரி நமக்கு வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஒரு வேல்யூ அடிக்கிறோம். ஸோ நம்ம கொடுத்துருந்த இந்த B இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுக்கு B2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த Cன்னு அர்த்தம். ஸோ ரைட்டாக வந்து 10 வந்துருந்துச்சு. 1023 லெவல் 23. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இதுக்கான வேல்யூ எப்படி கொடுத்து பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டோம். இதான் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ணுறது, அந்த எந்த முறையில் வந்து பிரிண்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விளக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு முடிஞ்சாலும் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேட்டா டிக்ளரேஷன்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதாவது வேல்யூ டிக்ளரேஷன்ஸ் பற்றி இதை பற்றி எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இதை பற்றி பார்ப்போம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.